இங்கே பாரு கிளி, சோனா பிரியாணி விருந்து கொடுக்குறேன்னு சொல்லிக்குது. எல்லா பறவைகளுக்கும் பிரியாணி விருந்து கொடுக்குறேன்னு சொல்லி இருக்குது சோனா. அதனால எங்கள் வீட்டில் சமைக்கல, சோனா வீட்டுக்கு தான் போயிட்டு பிரியாணி சாப்பிட போகிறேன் அப்படின்னு புறா வந்து கிளிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தது. இதை எப்படியோ கேட்ட ஜாக்காகவும் ஜில்காகவும் சோனா வீட்டுக்கு சென்று பிரியாணியை திருடி சாப்பிட்டு விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தனர். சோனாவின் வீட்டிற்கு ஜாக்காகவும் ஜில்காகவும் சென்றனர். அங்கு சோனாவும் புறாவும் பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்தனர். அங்க பாத்தியா ஜில்காகமே அந்த சோனா குருவி பிரியாணி விருந்து கொடுக்கிறது. ஆனா நம்மள மட்டும் இந்த பிரியாணி விருந்துக்கு கூப்பிடவே இல்லை. இந்த சோனா நம்மளை கூப்பிடலன்னா என்ன, நம்ம அதன் வீட்டுக்கு மெதுவாக சென்று இந்த பிரியாணியை திருடி சாப்பிட்டு விட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன ஜாக்காகவும் இந்த சோனா வெளியே சென்றிருந்த நேரத்தில் அதன் வீட்டிற்குள் சென்று பிரியாணியை திருடிவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டி கொண்டு இருந்தது. அதன் வீட்டுக்குள் சென்று பிரியாணியை எடுத்துக்கொண்டு நம் வீட்டுக்கு சென்று விட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு காகங்களும் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டு இருந்தனர். ஆஹா, பிரியாணி மிகவும் சூப்பராக இருக்கிறதே, நம் வீட்டுக்கு எடுத்து சென்று இந்த பிரியாணியை சாப்பிட்டு விட வேண்டியதுதான் அப்படின்னு இந்த இரண்டு காகங்களும் திட்டம் தீட்டி கொண்டு இருந்தனர். வீட்டிற்குள் சென்ற இரண்டு காகமும் அந்த பிரியாணியை எப்படியாவது முழுவதுமாக எடுத்துவிட வேண்டும் என்று நினைத்தனர். எல்லா பிரியாணியும் எடுத்துக்கொண்டு தங்கள் வீட்டுக்கு புறப்பட்டனர். இந்த ஜாக்காகவும் ஜில்காகவும் தங்கள் வீட்டுக்கு சென்று இந்த பிரியாணியை சுவைத்துக் கொண்டிருந்தனர். ஆஹா, இந்த பிரியாணியின் சுவை அருமையாக இருக்கிறது, நமது வீட்டில் சமைத்தால் கூட இந்த சுவை வராது அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியை சாப்பிட்டு கொண்டு இருந்தனர் இந்த இரண்டு காகங்களும். இந்த விஷயம் எப்படியோ சோனாவிற்கு தெரிந்துவிட்டது. அன்று மாலை நேரம் வந்ததும் தங்கள் வீட்டில் சோனா பஜ்ஜி செய்யலாம் என்று நினைத்தது. வீட்டில் பஜ்ஜி சுட்டு கொண்டு இருந்தது இந்த சோனாவும் குக்கு. இந்த சோனாவும் குக்குவும் பஜ்ஜி சுட்டு வைத்துவிட்டு வீட்டில் வெளியே சென்றிருந்தனர். அந்த நேரத்தை பார்த்து இந்த காகங்களோ ஒரு திட்டம் தீட்டினர். காடு முழுக்க இந்த பஜ்ஜி வாசனை வீசியது. அதனால இந்த காகங்களுக்கு இந்த பஜ்ஜியை சுவைத்து சாப்பிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தனர். இந்த வாசனை எப்படியோ இந்த காகங்களின் வீட்டிற்கு சென்றது. இந்த காகங்களோ ஆஹா, பஜ்ஜி வாசனை வருகிறதே, இந்த சோனா குருவி அதன் வீட்டில் பஜ்ஜி சுட்டு கொண்டு வருகிறதா, எப்படியாவது இந்த பஜ்ஜியை திருடி சாப்பிட்டு விட வேண்டும் என்று இந்த இரண்டு காகங்களும் திட்டம் தீட்டினர். மறுபடியும் இந்த காகங்கள் சோனாவின் வீட்டிற்கு சென்றனர். எப்படியாவது இந்த பஜ்ஜிகளை திருடி சாப்பிட்டு விட வேண்டும் என்று சோனாவின் வீட்டிற்கு இந்த இரண்டு காகங்களும் புறப்பட்டனர். சோனாவின் வீட்டிற்கு இந்த இரண்டு காகங்களும் சென்று பஜ்ஜிகளை சுவைத்து சாப்பிட்டு விட வேண்டும் என்று சென்றனர். ஆஹா, இந்த மழைக்கு பஜ்ஜி சாப்பிட்டால் ரொம்ப சுவையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகங்கள் இந்த பஜ்ஜியை சுவைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். பஜ்ஜி அருமையாக இருக்கிறது, இந்த மழைக்கு சூடாக பஜ்ஜி சாப்பிட்டால் நன்றாக தான் இருக்கிறது என்று பஜ்ஜியை சுவைத்து சாப்பிட்டனர். இந்த விஷயம் எப்படியோ சோனாவிற்கும் குக்குவுக்கும் தெரிந்தது. இந்த குக்கு ஒரு திட்டம் தீட்டினார். இந்த காகங்களை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குக்கு ஒரு திட்டம் தீட்டி கொண்டிருந்தான். அக்கா, உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம அம்மா பக்கத்து காட்டுல இருந்து நம்மளுக்காக நிறைய ஜிலேபிலாம் வாங்கிட்டு வீட்டில் வச்சிருக்காங்க. அம்மா என்கிட்ட காலையில சொன்னாங்க, நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஜிலேபிலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாராவும் குக்குவும் பேசிட்டு இருந்தாங்க. இதை எப்படியோ இந்த ஜில்காகவும் கேட்டடிச்சு மரத்துல உட்காந்து இந்த ஜில்காகவும் மறுபடியும் சோனாவின் வீட்டுக்கு சென்று அந்த ஜாங்கிரிகளை சாப்பிட்டு விட வேண்டும் என்று மறுபடியும் சோனாவின் வீட்டிற்கு இந்த ஜாக்காகவும் ஜில்காகவும் சென்றனர்.
இந்த ஜாக்காகவும் ஜில்காகவும் சோனாவின் வீட்டுக்கு சென்றனர். அங்கு நிறைய ஜிலேபிகளை இருந்ததை பார்த்தனர். உடனே இந்த கொக்கு மெழுகுவர்த்தியை எடுத்து இந்த ஜில் காகத்தின் அருகில் வைத்தது. இந்த சாராவோ இந்த ஜாக் காகத்தின் வாலை வெட்டி விட்டது. அதனால் இந்த ஜாக்காகவும் ஜில்காகவும் ஐயோ நெருப்பு வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இந்த ஜிலேபியை கூட சாப்பிடாமல் இந்த இரண்டு காகங்களும் தலை தெறிக்க இந்த சோனாவின் வீட்டிலிருந்து சென்றனர். ஐயோ ஜில் காகமே என் வால் பாதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகங்கள் பேசிக்கொண்டு இருந்தன. ஜாக்கவுமே, வாங்க விரைவிலே நம்ம நதிக்கரைக்கு செல்ல வேண்டும். என் வாளில் தீ அதிகமாக இருக்கிறது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு காகங்களும் பறந்து ஒரு நதிக்கரைக்கு சென்றனர். நதிக்கரைக்கு சென்று அங்கு எப்படியாவது இந்த நெருப்பை அணைத்து விட வேண்டும் என்று இரண்டு காகங்களும் பார்த்தனர். ஜாக்காகவே எனக்கு கொஞ்சம் தண்ணீர் இருந்தால் எடுத்து ஊற்றுங்களேன், என் வால் மிகவும் எரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு காகங்களும் இந்த நெருப்பை எப்படியோ அணைத்து விட்டனர். இந்த இரண்டு காகங்களும் இந்த ஜாங்கிரிக்கு ஆசைப்பட்டு வாளை இழந்து விட்டனர். அதனால் வால் இல்லாத பறவைகளாக இறந்தனர் இந்த ஜாக்காகவும் ஜில்காகவும். இதனால் எல்லா பறவைகளும் தங்களை கேலி செய்வார்கள் என்று நினைத்து கொண்டு இந்த ஜாக்காகவும் ஜில்காகவும் பக்கத்து காட்டிற்கு சென்றிடலாம் என்று இந்த இரண்டு காகங்களும் பறந்து பக்கத்து காட்டிற்கு சென்றனர். ஜிலேபிக்கு ஆசைப்பட்டு இந்த காகங்கள் வாளை இழந்தனர்.